இந்த அளவுக்கு ஒரு 2 டம்ளர் சாதம் எடுத்து இது பண்ணுறதுன்னா நல்ல எனக்கு இவ்வளோ எடுத்துக்கணும் பட்டை. அதுக்கப்புறம் ஒரு 5 ஒரு 6 4 7 ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கணும். ஒரு ஏலக்காய் இஷ்டம், ஒரு ஏலக்காய் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கணும். நல்ல பெரிய பல்லில் 10 பல் பூண்டு எடுத்துக்கணும். நல்ல ஒரு 2 கை இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு தோலை சீவிட்டு அது பொடியாக அது கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 10 பல் பூண்டு, இந்த கிராம்பு, இந்த பட்டை, ஒரு ஏலக்காய், இல்லை ஒரு 2 பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இருக்கணும். அது அரையிற மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அடுப்பில் எண்ணெயை விட்டு, எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ, ரொம்ப நெய் வேண்டாம், முதல்ல அந்த எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு 4-5 சின்ன சின்ன துண்டாக ஒரு 4-5 பட்டை துண்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3-4 இது போட்டுக்கணும். ஒரு கிராம்பு போட்டுக்கணும். அந்த இதில் அந்த கொதிக்கிற எண்ணெயில் ஒரு முழு ஏலக்காயும் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குது அதை நல்லா லேசாக ஒரு 5-10 செகண்டு நல்லா வறுத்துண்டு இல்லை அந்த பூண்டு இந்த இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த இந்த 10 பூண்டு, பட்டை, சோம்பு இதெல்லாம் சோம்பு கிடையாது அதெல்லாம் அரைச்சி வச்ச விழுதை இந்த இதில் போட்டுருணும். அந்த அரைச்சி இந்த கொதிக்கிற அந்த எண்ணெயில் போட்டு சின்னதாக்கிடணும். ஏன்னா அது அடியில் இதாகும். அதெல்லாம் நல்லா லேசாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் என்ன பண்ணால் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுங்களா, ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி இது வந்தோன்னு என்ன பண்ணோம், தக்காளி பழத்துக்கு 2 தக்காளி பழம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், அதுக்குள்ள 1-2 போட்டுக்கிறது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி வச்சுட்டு அதை அந்த வதக்கினதுக்கு எடுத்து இந்த தக்காளியும் போட்டு வதக்கிறதுக்கு அதில் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணுங்கிற அளவு நான்லாம் ஒரு தட்டி ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் தான் போடுவோம். ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் அந்த ஒரு ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும்னா அந்த எண்ணெய் அந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு எடுத்துட்டு இதுக்கு முன்னே என்ன பண்ணோம், நிறைய கேரட்டு, பீன்ஸ் என்னெல்லாம் காய் உனக்கு எல்லாம் வேணுமோ அது ஒரு குக்கரில் போட்டு ஒரு சவுண்டெல்லாம் வரக்கூடாது, நல்ல ஸ்டீம் வந்த உடனே அதை அணைச்சிட்டு அதில் ஒரு வெயிட்டை போட்டு வச்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அது நல்ல அதுலேயே 2 உப்பும் போனேன்னா அப்போ தான் உப்பில் காம்பில் உப்பு பிடிக்கும். இது காய்கறியில் அது போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னா இதை தூக்கி அதில் போட்டுருணும். அந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஒரு தக்காளி வெங்காயம் அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சமயத்தில் என்ன பண்ணோம், ஒரு 1/2 டம்ளர் கெட்டி தயிர் அது நல்ல ஸ்பூனால் அடித்து புளிப்புலாத தயிரை இந்த தக்காளி இந்த பேஸ்ட் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டில் போட்டு இல்லைன்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதில் உப்பும் போட்டு இந்த காய்கறியும் போட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தால் அது சுண்டு வரும். நல்ல பொருளை பலான்னு வடிச்சிருக்கிற சாத்தில் உப்பையும் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா விட்டு இது பண்ண கிண்டி போட்டு ஒரு லேயராக மேலே போட்டு அப்படியே கிண்டிட்டு மேலே புதினாவும் கொத்தமல்லியும் நிறைய தூவிட்டோம். கூட 2 ஸ்பூன் நெய்யை விட்டு. ஓகே, தேங்க்யூ.